ஒரு வீடியோவோ பாருங்க. இந்த அம்மாவும் அவங்க பொண்ணையும் அழைச்சிட்டு போய் இந்த வீட்டுல போயிட்டு அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணு கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது வீட்டு வேலை இருந்தா கொடுங்கம்மா, நாங்க வந்து 2 நாளா சாப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த அம்மாவை பார்த்து சொல்றா, உங்களை பார்த்தா வீட்டுல வேலை பாக்குற மாதிரி தெரியல, ஏதோ வீட்டுல இருக்க பொருளை திருடிக்கிட்டு போற மாதிரி வந்திருக்கீங்க, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து சொல்றா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட அக்கா கறியை ஓடி வந்து அந்த அம்மாவை பார்த்து கொஞ்ச நேரம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கறியை பார்த்து சொல்றா, அவங்க அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட தங்கச்சி கறி, உனக்கு என்ன பைத்தியமா, அவளோட ட்ரெஸ்ஸை பாரு, பார்த்தாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு அக்கா கறியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அக்கா கறியும் தங்கச்சி கறியை பார்த்து, நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்க கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படி கொடுத்த இந்த அக்கா கறியும் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இங்க இருக்க வேலைகள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே தங்கச்சி கறி ரொம்ப கோவப்பட்டு அக்கா கறியை பார்த்து, என்னோட ட்ரெஸ் எடுத்து இவளுக்கு எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட சண்டை போடுறான். அப்ப அக்கா கறியும், நீ தானே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சுத்தம் இல்லைன்னு சொன்ன, அதனால தான் உன்னோட ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு போட கொடுத்தேன், அவங்க 2 பேருமே இங்க தான் வேலை பார்க்க போறாங்க, நீ உன் வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லி தங்கச்சி கறியை பார்த்து சொல்றா. அதுக்கப்புறம் இந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தங்கச்சி கறி என்ன பண்றானா, அந்த அம்மா கையில இருக்க அந்த மாப்பை புடுங்கிக்கிட்டு கையில வந்து சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே அந்த அம்மாவோட பொண்ணு அங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே இந்த தங்கச்சி கறியும் அந்த பொண்ணு கையில இருந்த அந்த ரிமோட்டை புடுங்கிக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றா, இது வந்து என்னோட வீடு, உன் அம்மா வேலை பார்த்துட்டு வரும் வரைக்கும் நீ போயிட்டு வெளியே நில்று அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து துரத்தி விடுறா. அப்படியே இந்த அம்மா சமையல் கட்டில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சி கறியும் வந்து சீக்கிரமா இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி போன பார்க்க எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போறா. இந்த அம்மாவும் பயந்து போயிட்டு பதட்டத்துல அங்க இருந்த கப்புல கைப்பட்டு கீழே விழுந்துருது. உடனே இந்த தங்கச்சிக்காரி ஓடி வந்து அந்த அம்மாவை பார்த்து, இதுதான் நீ வேலை பார்க்குற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்ட இந்த பொண்ணும் அந்த அம்மாவோட மூஞ்சில கூலா இருக்க தண்ணியை வந்து ஊத்தி விட்டுறா. ஓடி வந்த அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியை பார்த்து, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. அப்படி அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியை பார்த்து, ஒரு பெரியவங்கன்னு கூட பார்க்காம இப்படி அவங்கள கீழே பிடிச்சி தள்ளி விடுறியா, உனக்கெல்லாம் மனசாட்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை பாக்குறவங்களை எல்லாம் ஏன் ஒரு மனுஷரா கூட மதிக்கிறீங்க இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே, மரியாதையா அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கறியை வந்து ஓங்கி கண்ணத்திலேயே அடிக்கிறா. அதுக்கப்புறமா தங்கச்சி கறியும் பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட வந்து என்ன வந்து மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இந்த அம்மாவும் சரி பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க.